பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு அநேகர் என்னுடைய பலன் குன்றி போயிருக்கிறது, நான் பலவீனமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் வேலை செய்ய முடியவில்லை, என்னால் எந்த காரியத்திலேயும் ஈடுபாடாக செய்ய முடியவில்லை, நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை என்று அநேகர் வியாகுலத்தோடு தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலனாய் இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்கள் வழிகளில் நான் உங்களை நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவராகிய கர்த்தர் தான் நம்முடைய பலனாய் இருக்கிறார். மனிதன் எந்த பலத்தையும் கொண்டு எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பலனால்தான் நாம் இன்றைக்கு உயிரோடவே இருக்கிறோம். அநேக காரியங்களை திடமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு பலன் தரவில்லை என்றால் நாம் எதையுமே செய்ய முடியாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று வேதம் சொல்லுகிறது போல, பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதினால தான் நாம் இன்றைக்கு எல்லா காரியங்களையும் தேவ பலத்தோடே செய்து கொண்டிருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார். நம்முடைய கால்கள் நடக்க முடியாமல் இருக்கலாம், வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம், திடனற்றதாய் இருக்கலாம், சுருண்டு போய் கிடக்கையில் கிடக்கக்கூடியதாய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கால்களை மான் கால்களை போலாக்குவேன். மான் கால்களை போலாக்குவேன் என்றால் மான்கள் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதே போல உன்னை சுறுசுறுப்புடனும் பலத்துடனும் ஓடக்கூடியவளாய் உன்னை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலக காரியத்திலேயும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலேயும் சரி, நீ திட மனதோடு திட பலத்தோடு தெய்வீக சிந்தையோடு ஓடக்கூடியவர்களாய் உங்களை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுகிற கர்த்தர். உயரமான ஸ்தலம் என்றால் கன்மலையின் உச்சியில் தேவன் நம்மளை கொண்டு போய் விடுவார். கன்மலையின் உச்சியில் தேவனாகிய கிறிஸ்து அங்கு இருக்கிறார். கன்மலையாகிய கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டுமென்றால் என் கால்கள் திடமாக இருக்க வேண்டும், என் கால்கள் ஓடக்கூடியவைகளாய் இருக்க வேண்டும். உலகத்தை நோக்கி அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி ஓடக்கூடியதாய், அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடக்கூடிய கால்களாய் என் கால்கள் மாற வேண்டும். அநேக வழிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகள் பாவமான வழிகளாய் இருக்கலாம், பரலோகத்தை நோக்கி ஓடக்கூடிய வழிகளாய் இருக்கலாம். நாம் பாவமான வழிகளில் சென்று விடாதபடிக்கு பரலோகத்தை நோக்கி ஓடக்கூடிய அந்த வழிகளில் நாம் நடப்போமேயானால் நம்மை தேவன் உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவார். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்தி மான் கால்களைப் போல மாற்றி அவர்களுடைய ஸ்தானங்களை கண்மலையின் மேலே வைக்கக்கூடிய அளவில் தேவன் அவர்களை உயர பண்ணுவார். உன்னுடைய மேன்மையை உயர பண்ணுவார், உன்னுடைய அதிகாரத்தை உயர பண்ணுவார். நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை மேன்மைப்படுத்துவார். நீ
வேலை பார்க்கிற இடத்துல உன்னை மேன்மையாக வைப்பார். அவரோடு நீ ஒன்றித்திருப்பாயானால் உன் காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்படும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் நமக்கு வாக்குத்தத்தம் தந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை தந்தீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கால்களை மான்கால்களைப் போல ஆக்குங்க தகப்பனே. பலனற்று கிடக்கிறோம், எங்களை நீர் பலப்படுத்தி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தில் குறைவுபட்டு இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம், தியானிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம், உபவாசிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம். எங்கள் இந்த குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவாய் எங்களை நடத்தி உம்மிடத்தில் வந்து சேரக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓடுகிற பாதை எங்களுக்கு கரடு முரடாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் பாதைகளை செவை பண்ணி எங்கள் கோணல்களை நேராக்கி எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கால்கள் திட்டமுள்ள கால்களாய் பலனுள்ள கால்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இறுதி வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே விழுந்து விடாதபடிக்கு உம்மையே நோக்கி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆபத்துகள் எங்களை நோக்கி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது எந்த ஆபத்துகள் எங்களை நெருங்கி வருமோ என்று நாங்கள் பயத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆபத்துகளை எல்லாம் மாற்றி எங்கள் பயங்களை எல்லாம் மாற்றி ஒரு தேவ பலன் எங்கள் குடும்பங்களில் வந்து இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த நடைகளை ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கென்று ஓடக்கூடியவர்களாய் அவர்களை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வரும் நாட்களில் ஆண்டவரே பள்ளிக்கு தேவையான அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுடைய காரியத்துக்குண்டான எல்லா தேவைகளையும் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் பலன் என்று தேவன் தந்த வார்த்தைக்காக நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் பலனாயிருந்து எங்கள் கால்களை மான்கால்களைப் போல ஆக்கி எங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணும்படியாய் ஆண்டவரை ஒரு விசை கூட உம்மிடத்தில் கேட்கிறோம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.